அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு அன்புச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்காலிக அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற முனுசாமி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுவாக அந்த கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு, அதாவது ஒத்த கருத்துடைய கட்சியின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருங்கிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வெற்றி கூட்டணி அமைத்ததற்காக அந்த நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த தீர்மானத்தில் 5வது தீர்மானமாக ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆதாரமாக வழங்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமை தான். அத்தகைய வாக்குரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் வாக்குப்பதிவு முறையும் சரியாக திகழ வேண்டும் என்பதால் தான் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் பணியை பொறுத்தவரை அதிமுக வரவேற்பதாகவும், முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது கூட்டணி குறித்ததற்கான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கும், அதே போன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி செயல்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் மான்சிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவையில், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரையிலும் மற்றொரு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோவைக்கும் மதுரைக்கும் ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அது வெளியிடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலோடு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக முக்கியமாக அதிமுகவை பொறுத்தவரை தலைமையிலான கூட்டணி இருக்க கட்சியில் முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது. இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் எதிர்கட்சி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயலுக்கு பாராட்டு தெரிவித்தும் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் எஸ்ஐஆரை வரவேற்றும் மொத்தமாக 16 தீர்மானங்கள் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் முன்னாள் அமைச்சர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.